ஹாய், பாவா பர்த்டே அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் 12 சர்ப்ரைஸாக நான் என்னோட கசின்ஸ்லாம் சேர்ந்து பாவாவுக்கு கேக் கட் பண்ணோம். நான் பாவாக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். அது என்ன நீங்களே பாருங்கள். வெள்ளி காப்பு தான் அது. எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு கேக்லாம் சாப்பிட்ருந்தோம். தென் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் அவங்களுக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு நாங்களும் வந்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஒரு கோவிலுக்கு போனோம். காரில் மனசிலாயோ சாங் ஓடிட்டு இருந்துச்சு. அதில் அடி 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 லிரிக்ஸ் வரும்ல, அதை கேட்டு தங்கம் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் கோவில்கிட்ட வந்துட்டோம். இந்த ஆர்ச் பார்த்தாலே சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கோவில்னு. போகிற வழியிலெல்லாம் சீனரிஸ் நல்லா இருந்துச்சு. கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் என்னோடய பாவாவோட பர்த்டே அவுட்ஃபிட். அம்மாவும் அத்தையும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பூ எல்லாம் வாங்கிட்டு, அந்த கோயிலில் இவங்க எப்பயுமே இருப்பாங்க, இவங்கக்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம்லாம் வாங்கினோம். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததும் பாபாவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு சாமி கும்பிட போயாச்சு. தங்கம் இறக்கி விடுங்க விளையாடணும்னு ஒரே ஆடம். நாங்கள் சாமி கும்பிட்டு போய்க்கலான்னு பிடிச்சி வச்சிட்டோம். இது என்ன கோவில்னால் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். சாமி கும்பிட்டதும் மாலையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாலையை வாங்கி தங்கத்துக்கு போட்டு விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு விழுந்து கும்புற இடத்துல வந்து விழுந்து கும்பலான்னு வந்தோம். தங்கம் எல்லோரும் விழுந்து கும்புறதை பார்த்துட்டு நானும் விழுந்து கும்பிடுவேன்னு படுத்துக்கிட்டான். ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே அதே பொசிஷன்லேயே படுத்துட்டு இருந்தான். அங்கே இருக்கவங்களாம் அவன் பண்ணுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோவிலேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த கோவிலுக்கு எப்போ போனாலும் இந்த அக்கா கடையில் வடை வாங்கி சாப்பிடுவோம். நல்லா சுட சுட போட்டு தருவாங்க. இந்த தடவையும் வெயிட் பண்ணி வடை வாங்கிட்டு போனோம். வடை போட்டு வைக்கவே காலியாயிடுது. ஷார்ட்ஸில் நான் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல, அது இதுதான். பாபா ஃப்ரெண்டோட ஃபேமிலி கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கே தெரியாது, அதனால தான் எனக்கும் சர்ப்ரைஸ்னு சொல்லியிருந்தேன். கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தம்பிக்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். அதில் சுகரும் ஐஸும் இல்லாதனால அவனுக்கு பிடிக்கல, நான் தான் குடித்தேன். நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு
என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. பாய். இஸ்கியூ ஆல்.